படம் தொடங்கி இது என்ன மாயம் வர ஏஎல் விஜய் இயக்கிய எல்லா படங்களுக்குமே ஜிவி பிரகாஷ்குமார் தான் இசையமைச்சாரு. விஜயை வச்சு தலைவா படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைச்ச போது கூட வேற ஒரு பெரிய இசையமைப்பாளரை வச்சு தான் தயாரிப்பாளர் சிபாரிசு செஞ்சாரு. இயக்குனர் ஏஎல் விஜயோ ஜிவி பிரகாஷ்குமாரை தான் விட்டு கொடுக்காம எனக்கு ஜிவி தான் வேணும் அப்படின்னு உறுதியா இருந்து தலைவா படத்துக்கு அவரை இசையமைக்க வச்சாரு. அந்த அளவுக்கு ஏஎல் விஜயோட ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தாரு ஜிவி பிரகாஷ்குமார். அதே ஜிவி பிரகாஷ்குமார் இப்போ ஏஎல் விஜய்க்கு கசந்து போய்விட்டது தான் அதிர்ச்சி பிளஸ் ஆச்சரியம். ஜெயம் ரவியை வச்சு புதிய படம் ஒன்றை இயக்க இருக்காரு ஏஎல் விஜய். இயக்குனர் ஏஎல் விஜய் ஜெயம் ரவி 2 பேரும் இணைய உள்ள படத்துக்கு இசையமைக்க இருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் இல்லை, ஹாரிஸ் ஜெயராஜ். ஏஎல் விஜயின் முதல் படமான கிரீடம் படம், அதுல இருந்து கடைசியா இயக்கிய இது என்ன மாயம் வர 8 படங்களும் ஜிவி பிரகாஷ்குமார் தான் இசையமைச்சாரு. இந்த 8 படங்கள்ல தலைவா உட்பட பல படங்கள் மொக்க படங்கள். ஆனாலும் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசை சிறப்பாகவே இருந்திருக்கு. அப்படி இருந்தும் தற்போது இயக்க உள்ள புதிய படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமாரை ஏஎல் ஏன் கழட்டி விட்டாரு? ஜிவி பிரகாஷ்குமார் நடிப்பில் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அதனால அவர் கீபோர்டை தொடரதே இல்லை. மியூசிக் பண்ணுறதுலையும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வேற வழியே இல்லாமல் ஹாரிஸை செலக்ட் பண்ண அப்படின்னு விஜய் தரப்பு சொல்லுது. ஜிவி பிரகாஷ்குமார் வட்டாரத்தில் விசாரிச்சா வேறு வகையான தகவல்கள்லாம் வந்து சேருது. தலைவா படம் உட்பட ஜிவி பிரகாஷ்குமார் காம்பினேஷன்ல ஒரு படமும் ஹிட் ஆகல அப்படின்னு வருத்தம். அதனாலதான் ஏஎல் விஜய் இந்த முடிவுக்கு வந்தாருன்னு ஒரு தரப்பு சொல்லுது. இப்போ அவருக்கு உடனடியா ஒரு சக்சஸ் தேவை, அதனாலதான் ஜிவியை காட்டிட்டாருன்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. மொத்தத்துல 8 படங்களை கொடுத்த ஒரு கூட்டணி பிரிஞ்சிருச்சு.